வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கடலை எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறணும். ஊறினா தான் வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஊறட்டும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறிடுச்சு. இதை கழுவிட்டு கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை மூடி வச்சு 6 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். உடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். நான் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ கடலை நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தும் போது இந்த அளவுக்கு இருக்கணும், இல்லைன்னா திரும்பவும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிச்சிட்டு கடலையை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பச்சை மாங்காயை துருவிட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் வெள்ளரிக்காய், கொஞ்சம் மல்லி இலை, காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இது கூட கொஞ்சமாக உப்பு வேர்க்கடையில் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். காய்க்கு மட்டும் கொஞ்சமாக தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்ம சுவையான வேர்க்கடலை சுண்டல் தாளிக்காமல் ஈஸியாக செஞ்சாச்சு. இதில் பச்சை மாங்காய் போட்டிருக்கோம் புளிப்புக்கு. நீங்கள் பச்சை மாங்காய்க்கு பதிலாக தக்காளி சேர்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி சேர்த்து கலந்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து செய்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் நிறையா இன்னும் வேணாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், இதை எண்ணெயில் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டு இது கூட வேக வச்ச கடலையும் அதோடு சேர்த்துக்கலாம். கடலை வேகும்போதே கடலையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இது மேலே கொஞ்சம் பச்சை வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் பெரிய வெங்காயம் சேர்த்து இதை கலந்துக்கலாம். வெங்காயத்துக்கு பதிலாக தேங்காய் துருவல் சேர்த்தும் கலந்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.